நாங்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் என கவர்ச்சிகரமான நிறைவேற்ற முடியாத 520 வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு. ஆனால் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆகியும் கொடுத்த வாக்குறுதிகளில் 5% வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாமல் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் மக்களை எப்படி ஏமாற்றலாம், ஓட்டுக்களை வாங்கலாம் என்று திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு. கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாததால் ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதலே தமிழ்நாடே போராட்ட களமாக மாறி வருகிறது. போக்குவரத்து ஊழியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், தூய்மை பணியாளர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், மாற்றுத்திறனாளிகள், அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் என ஸ்டாலின் அரசுக்கு எதிராக தினம் தினம் போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழக பள்ளி கல்வித்துறையில் பகுதி நேர ஆசிரியர்களாக பணிபுரிவோரை பணி நிரந்தரம் செய்வோம் என ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி எண் 181 நிறைவேற்ற கோரி கடந்த 8ஆம் தேதி முதல் பகுதி நேர ஆசிரியர்கள் பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கைக்கு செவி சாய்க்காமல் அவர்களின் போராட்டத்தை எப்படி முடக்கலாம் என யோசித்து அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்து அராஜகம் செய்து வருகிறது ஸ்டாலின் அரசு. ஸ்டாலின் அரசின் அட்டூழியத்தால் மன உளைச்சலுக்கு உள்ளான பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பகுதி நேர ஆசிரியரான கண்ணன் என்பவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டது போராட்ட களத்தில் உள்ள பகுதி நேர ஆசிரியர்களை மேலும் கொதிப்படைய செய்துள்ளது. நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடும் பகுதி நேர ஆசிரியர்களை கண்டுகொள்ளாத ஸ்டாலின் மாடல் அரசு போராட்டத்தை முடக்கவும், ஆசிரியர் ஒருவர் இறந்ததை திசை திருப்பும் விதமாகவும் ஊதிய உயர்வு தருகிறோம் என அவர்களை மீண்டும் ஏமாற்ற துடிக்கிறது. அரசின் ஏமாற்று நாடகத்தை உணர்ந்த பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யும் வரை போராட்டம் தொடரும் என அறிவித்ததால் விழிபிதுங்கி நிற்கிறது ஸ்டாலின் அரசு. ஆக மொத்தத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஸ்டாலின் அரசு ஏமாற்றுவது ஏன்? மக்களை ஏமாற்றி ஓட்டுக்களை பெறத்தான் வாக்குறுதிகளை கொடுக்கிறதா திமுக அரசு? போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களை எப்படி சமாளிக்கப் போகிறது ஸ்டாலின் அரசு? நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் போராட்டத்தை முடக்க நினைப்பது ஏன்? அப்பாவி மக்களின் உயிர்களை காவு வாங்குவதுதான் ஸ்டாலின் தரும் விடியலா? சர்வாதிகாரம்தான் ஸ்டாலின் சொன்ன திராவிட மாடலா? ஸ்டாலின் ஆட்சியை அகற்ற தயாராகி விட்டார்களா அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேட விளைகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி.